எங்கள் வீட்டு போகி எப்படி நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ அன்றைக்கி வந்து நான் 1 டைம் ஃபாஸ்டிங். ஸோ அதனால் கிட்ஸ்க்கும் என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் சமைக்கிற மாதிரி இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, தோசை, மிக்ஸ்ட் வெஜிடபிள் கறி, ஆஃப்டர்நூனுக்கு அதே கறிக்கு வந்து சப்பாத்தி பண்ணி கொடுத்துடலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ டோவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆஃப்டர்நூனுக்கு சூடாக போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து ஹெல்ப்பர் அக்கா வந்திருந்தாங்க. அவங்க தான் எனக்கு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நான் பொங்கலுக்கு என்னென்ன வேணுன்றத லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சந்தைக்கு போயிட்டு அதெல்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். யூஸ்வலாக வந்து நாங்கள் போகி அன்னைக்கு நாகம்மாக்கு தான் கும்பிடுவோம். ஸோ அதனால் அவங்களுக்காக மாவிளக்கும் ரெடி பண்ணிவிட்டு பொங்க வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு குயிக்காக ஒரு ஃபிட் செக் பார்த்துட்டு பொங்க வைக்கிறதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களோட பொங்கலுமே ரொம்ப சூப்பராக வந்திருந்துச்சு. ஒரே ஒரு குறை எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அங்கே வந்து லைட்டு அவ்வளோவா வசதி இல்லை. கரண்ட் அவங்க வந்து லைட் போடலை. அது ஒன்றை தவிர நாங்கள் ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டோம். எங்களோட பொங்கல் எப்படி இருந்துச்சுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.